இப்படி கொம்பேறு மோக்க நாட்டம் நல்லாதான் பாடு கழுத்துக்கான்னு சொல்லிக்கு போகுது. ஏண்டி அம்மா அழகான பெண்களை கண்டால் சரி தாங்கள் ரசிக்கும் திறன் இல்லையா? ஐயோ நான் ரசிக்கிறதெல்லாம் காலையில ஜலகண்டபுரம் பச்சாரும் ரசிக்கிறாயா இந்நேரத்துக்கு வேண்டாம் பாரு வாங்கி அண்ணன் கேட்டேன் குடிச்சாமி குடிச்சாமி ஓடு வச்சிருந்த ஒரு அரை கூட குறையாம இருக்கிற நேரம் கண்ணம்மா நாமளே பேசிக் கொண்டிருந்தால் வெகு கால தாமதமாகிவிடும். அதனால நாட்டுக்கு நாடு மகா நாடு இந்த புண்ணியமான பூமி என்னடி ஊரு? இது புளியம்பட்டி பிரிவு சித்தூர். புளியம்பட்டி பிரிவு சித்தூர். ஆமாங்க. இன்னும் புளியம்பட்டி சித்தூர் என்றால் நமக்கு தெய்வ தாய்த்திரு நாடாக விளங்கும். தெய்வ தாய்த்திராக அமைந்திருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் யாரு? பாலமெல்லாம் அருள் பாலிக்கும் பாலமல சித்தேஸ்வரன் சாமி. அந்த சாமி கோவில் போயிட்டு வந்த காரணத்தினால ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து ஓரிரவு நாடகம் அளித்துள்ளார்கள். அடியே அப்படி இருந்தாலும் நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களும் என்றும் பாராமல் குளிர் என்றும் பாராமல் என்றும் பாராமல் என்னுடைய வேடத்தை பாராட்டி அன்பளிப்பு செய்தாரு. யாரு? ரேவதி. ரேவதி அக்கா அவர்களும் அக்கால முட்டா மாமல்லா குத்தனது பேர் ரேவதி அக்கா. குத்துறதா ஒரு கூட்டுக்காரராக்கும் கொண்டாட்டி பேரு. ஆமா சரி ரேவதி அக்கா எங்கக்கா? சரி எங்கடா? ரேவதி அக்கா அங்க இருந்தா அவர் வருவாரா? எந்திரிச்சு என்னப்பா நீ எனக்கு குறுக்கட்டு மாதிரி பேசுற? சம்சாரம் மின்சாரம் எங்க? ரேவதி அக்கா பெயர்படியாகவும் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அவர்கள் குடும்பமும் ஊர் பொதுமக்களாக குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போற பக்கம் அரசு பெண்ணாண்டு பெண் போற பக்கம் பெற்று பெருகி எந்த முகம் போல தங்க முகமாகி அந்த ஐயரின் கோபுரம் எப்படி ஆண்டாண்டு ஓங்கி வருகிறதோ அது போல குடும்பம் சீரு சிறப்போடு வாழ வேண்டும். ஐயனை பிரார்த்திக்கிறேன். ராமோ ஜெயம். அப்படி இருந்தாலும் சபை நாடி வந்திருக்கும் பொழுது நான் யார்? எனது பெயர் என்ன சொல்லட்டுமா? அடியே அந்தரங்கே மாதே மெச்ச
அம்மா என் பெயரை வைத்தேனே சரி தெரிந்ததா என்ன? ஏன் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூத்து பாக்குறீங்க? வீட்டுக்கு தான் போங்கல முக்காடு போட்டுக்கிட்டு. ஏன் வீட்டுக்கு கூட உங்க ஆயா மாப்பிள்ள இருந்து கூத்து பாப்பாங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தான் விடிய ஆடுறனா காலையில எங்களுக்கு சம்பளம் தருவாங்க. நீங்க வச்சிருக்கிற காய்ச்செல்லாம் வசூல் பண்ணி எப்படி கஷ்டப்பட்டு கூத்து பார்க்கணும்? போங்க சாமி, எங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு. அடியே ஆமா என் பெயரை வைத்தேனே சரி தெரிந்ததா என்ன? சொன்னால் தெரியுமம்மா. அது மழை வராதாயா? நாங்க கட்டி போட்டோம், நீங்க உக்காருங்க பேசாம. கண்ணம்மா ஓய் அந்த ரங்க மாட்ட மெச்சிட மாதர மெச்சே சுந்தரமாக வாழ்ந்து வந்து சுந்தரமாக வாழ்ந்து அடியே ஆயிரம் தாதிமார்கள் தாங்கள் காலங்கள் ஏந்தி வர எனது பெயரோ அடியே ரேவதி என்று தெரிவிக்கலாம். ரேவதி ஆமா சரி. அப்படி ரேவதியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? இந்த ரேவதியை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? எதில் பிறந்த, என் நேரத்தில் பிறந்த, எப்படி பிறந்த, யாருக்கு பிறந்த சொல்லு சாமி. சரி ஓய் இப்படி வரீங்க போறவங்க எல்லாத்தையுமே எப்படி பிறந்த, யாருக்கு பிறந்தன்னு கேக்குற இல்ல மானகட்டவனே. ஓய் நீ எப்படிடா பிறந்த? ஐயோ சாமி, நான் பிறக்கிறதையா கேட்டேன்? ஆமா நான் பிறக்கிறதுக்குள்ள சேலம் ஜீகச்சே 2 பிறண்டு எந்திரிச்சிருக்கேன். யார் சேலம் ஜீகச்சேவா? சரி ஏண்டி? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 15 வருஷமா குழந்தை இல்ல. 15 வருஷம் சரி. குழந்தை இல்லாம கோயிலோ கும்பிட்டு இருக்கிறாங்க. அதுல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்களே கோதையா எங்க அப்பனை செல்லமா கோதையான்னு கூப்பிடுவாங்க. என்ன பேரு? கோதையா கோயில் எல்லாம் கும்பிட்டா உனக்கு வரம் கிடைக்காது. திருச்செங்கோடுக்கு போ, அங்க உச்சி விநாயகர் கோயில் இருக்கும். அங்க உச்சி விநாயகர் கோயிலுக்கு மேல ஏறி அந்த மலை மேல வரடி கல்ல 3 சுத்துறா உனக்கு குழந்தை வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பன் போய் திருச்செங்கோடு மலையை 3 சுத்துறானே. எங்க அம்மா வகுத்துல நான் முழுவாம இருக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி எடுத்துக்கிச்சான். நைட்டு 12 மணிக்கு அந்நேரத்துல எங்க அப்பா ஓடி ஊருக்குள்ள 5-6 மருத்து குச்சி கிளவி கூப்பிட்டா, கோதையா எனக்கு கண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, கத்தி எடுத்துட்டு வந்து உன் பொண்டாட்டி வவுத்து கிழிக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது கிழிச்சாலும் கிழிச்சு விட்டுருவேன். போன உடனே பொண்டாட்டி நடுவுட்ல கவுத்து போட்டு தொங்க சொல்லு. எதுக்கு தூக்கு போட்டுக்கிட்டா? அது இல்ல முண்டை, அந்த காலத்துல அந்த கிழமைகளுக்கெல்லாம் தெரியும். அந்த காலத்துல எல்லாம் இப்படி இரவானத்துல கவுத்து போட்டு காலை 2 இப்படி எட்ட வச்சு கவத்தை புடிச்சுக்கிட்டு முக்கி ஓக்கழிச்சா புதக்குன்னு குழந்தை வந்துருமா. அப்படி எல்லாமே பிள்ளை வைப்பாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா முக்க சொல்லியுமே நான் பிறக்கலையும் பிறண்டு குறுக்குள்ளேயே படுத்துக்கிட்டேனா. எங்க அப்பா அந்த நேரத்துக்கு ஏன் நல்ல நேரத்துக்கு ஓடி தாரமங்கலத்துல ஒரு குதிரை வண்டி வாடகைக்கு பேசிட்டு குதிரை வண்டியில எங்க அப்பா ஏறிட்டானா. எங்க அம்மா குதிரை வண்டி பின்னாடியே தொக்குடுன்னு சேலம் ஜீகச்சு வரைக்கும் ஓடுறாளாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா எப்படியா இருந்தாலும் குழந்தை அந்தாண்டு இருக்குது இந்தாண்டு பள்ளிக்கூடம் உடையணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இதுக்கு நடக்கொடுவாங்க. பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் தான் அவனு கேக்குற பாரு, நீ பள்ளிக்கூடம் உடையணும் அப்படின்னு நடக்கொடுவாங்க. சரி அப்படி நடக்கூட்டு இங்க வீட்டுல இருந்தே நடக்கூட்டு கூட்டிட்டு போனோன்னு பெத்து எடுத்துட்டு வந்துடலாம். நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி அங்க அப்ப இங்க இருந்தே நடக்கூட்டு கூட்டிட்டு போயுமே நான் பிறக்கலையா மறுபடியும் குறுக்குள்ளையே படுத்துக்கிட்டேன்னா. நல்ல நேரம் பேரிக்காயில இருந்து பெரியடாக்குது. அமெரிக்கால முண்டை அமெரிக்கா டாக்டர் வந்த உடனே எங்க அம்மாவை ஒரு ஜெராக்ஸ் ஒன்று போட்டு பார்த்துட்டு ஸ்கேன் எல்லாம் மட்டும் ஊடுதான் கேளு கம்முன்னு தானே இருந்தேன். ஸ்கேன் ஒன்று போட்டு பார்த்துட்டு குழந்தை இந்த பக்கம் பிறந்துட்டு இருக்குது அப்படின்னு எங்க அம்மா அவுத்துல யோசனை பண்ணாம 1000 எடுத்து போட்டு கிழிச்சு பார்த்தா 1000 இல்லைன்னா ஆயுதம் போட்டு கிழிச்சு பார்த்தா பவுத்துக்குள்ள ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளாட தலைக்கு கை கொடுத்து படுத்துக்கிட்டு இருக்கிறேன் நானு. ஐயோ என்னை பார்த்தது
அமெரிக்கா டாக்டருக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியமா. கோதையா கோதையா, இத்தனை காலம் நீ எப்படி பொழைச்சிருந்தாலும் சரி, இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நீ வர என்ன நிலைமையில உயர போற அப்படின்னு சொன்ன உடனே நான் பிறந்த நேரத்தை எடுத்துட்டு வந்து ஜோசிகார கிட்ட கொடுத்தா ஜோசியுமே கணிக்க மாட்டேங்கிறானா. ஏன் லட்சத்துல ஒரு ஜாதகம் கோடியில் ஒரு ஜாதகம் அந்த மாதிரி லக்கணத்துல பிறக்கும், இவனை எடுத்துட்டு போய் வளர்த்துறான்னு சொன்ன உடனே எங்க அப்பா எனக்கு பாலுன்னா பாலுதான் டீன்னா டீ தான் அப்படியே தரையில விடாம அப்படியே தாங்கி தாங்கி வளர்த்தனானா எங்க அப்பா. உன்ன எனக்கு 7 வயசு, எங்க அப்பனுக்கு 10 லட்சம் ரூபாய் கடை. 7 வயசுல நல்ல மவராசன் அப்பா. அப்புறம் என்ன பண்றது, எங்க அப்பா வாங்கி குடிச்சு புட்டு செத்து போயிட்டான். அவன் குடிச்சு கட்டின கலப்பு ஊரா கூத்தாட்டி வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். இன்னும் 10 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்குது. கட்டிப்புட்டு சாவையால நீயும் பாதியில. அது நான் செத்து போயிட்டா கூட பிரச்சனை இல்லை, இப்படி கஷ்டப்பட்டு அவனுக்கு வட்டியா கொண்டு போய் கட்டணும் கட்டாரு. நீ எப்படி சாமி பிறந்த? நான் எப்படி பிறந்தேன்னு சொல்லட்டுமா?
கண்ணம்மா அம்மா என் தாய் தந்தை பெயர் வைத்தேனே. சரி என்னடி சிரிப்பு? நல்லாய பாரு சாக்கு போய் எடுத்துட்டு போச்சுக்கிட்டு தூங்குறது. பாவம் 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 ஏயா உழுவு கஷ்டப்படுற ஆயா அப்படி அட்டை கொட்டாய்க்குள்ளதான் போய் பாடு. அம்மா அடியே ஓய் என்னையே பெற்றெடுத்தாளே. ஆமா யாரு? யாரு? 10 மாதம் 330 தசை வினாடி யாரு? என்னையும் அங்கத்திலே சுமந்தெடுத்தாள் என் தாய். யாரு ஆயா? என் தாயார் யார் தெரியுமா? ஏய், அடியே ஓய் மணிமேகலை என்று தெரிவிக்கலாம். மணிமேகலை. ஆமா. சரி தாய் ஒருவர் இருந்தால் ஏய், தந்தை ஒருவர் தேவை அல்லவா? ஆமா சாமி. அடியே ஓய் ஆயா யாரு ஆயா குழந்தை வெத்து போட்டு அங்க போயிட்டாங்க நீ தூக்கிட்டு சுத்துற. ஐயோ மணிமேகலை. மணிமேகலை. சரி தாய் ஒருவள் இருந்தால் தந்தை ஒரு அவசியம் தேவை. ஆமா சாமி. என் தந்தை யாரோ? யாரு? அடியே ஓய் மணிவண்ணன் என்று தெரிவிக்கலாம். மணிவண்ணன். ஆமா. சரி ஆயா. அப்படி மணிவண்ணனுக்கும் மணிமேகலைக்கும் நான் பிறந்து வளர்ந்து தக்க 16 பருவம் அங்க இருந்தனே ஆனவுடன் கண்ணம்மா ஓய் வந்துட்டடி 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 அம்மா. எதுக்கு ஐயா கூத்துக்கா வந்திருக்கிற? கூத்துக்கு இல்லடியே, இது வந்து கூத்து. நான் சொல்றது வேற. யார் எதுக்குல வந்த? அதுதாண்டி. எதுக்கு வசூலுக்கா? ஏய் அது காலையில போறது அதுவும் இல்ல. கொலக்காரனா மென்னு மென்னு துப்பி போடுவான் அந்த கொலக்கார பண்ற சேட்டையெல்லாம். ஏய் அமைதியாரு. சரி ஐயா. இது வாயே திறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குல வந்த? அடியே ஓய் நானும் தக்க 16 பருவம் அங்க இருந்த உடனே அம்மம்மா ஏண்டிமா அடியே ஓய் பாரதி சின்னவே எந்திரிச்சு ஆடுது. அடி அரியா குழந்தடி ஆயா புத்தி எங்கடி போ உனக்கெல்லாம்? நீதால சொன்ன வாய் கம்முனே இருக்க மாட்டேங்குது. அடியே ஓய் தக்க 16 பருவம் அங்க இருந்த உடனே எனக்கா திருமணம் ஆயி போச்சுடி. திருமணம் ஆகி போச்சா? ஆமா. கல்யாணம். கல்யாணம் சமாளிக்கிறேன் நம்ம வராங்க. ஏண்டா அவளை கேவலம் கட்டு போயிட்டு நினைச்சியா நீ? இந்த ஆளுக்காரனே மென்னு 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 துப்பி போடுவான் அம்மா. என்னதெல்லாம் பனிக்கே சுருங்கி போயிருக்கு அங்க போய் மெல்லுவேன். ஓ ஐயா அடியே சொல்லட்டுமா கண்ணமோ? எங்க மாலை முடிந்ததொரு
அம்மா என்னையும் திருமணம் செய்தாரே யாரு? என் கணவர் யார் தெரியுமா? ஆரிஜாமி. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் பழமொழிக்கு ஏற்ப யாரு? என் கணவர் தட்டின தாலி யாரு? இந்த பூ உலகை பார்த்து தொங்குதடி. பாவம் பாவம் பாவம். ஆமா சரி ஐயா. என் மன்னவர் கட்டின தாலி என் மார்முழுக தொங்குது. மாரும் சேர்ந்துதான் தொங்குது. சரி என்னுடைய எல்லாம் எங்கடி போகும் புத்தி எல்லாம் இதெல்லாம் சொன்ன மாதிரி வரைக்கும் தொங்குது. தாலி. சரி ஐயா. அடியே என்னையும் திருமணம் செய்தாரே நாங்களுடைய கணவர் யாரு ஜாமி? அடியே ஓய் ஆகாயத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சரி என்று கணவரோ ஆ. சந்திரன் என்று தெரிவிக்கலாம். சுந்தர பகவான். ஆமா அப்படி இருந்தாலும் நம்முடைய கணவர் தங்களை உடனடியாக அழைத்து வர சொல்லி இருக்கிறார். என்னையா புறப்படுங்கம்மா போலாம். பார்ப்போமா? புறப்படுங்க. மன்னவா! உல்லாசநாதனை சுவாமி உலகையாள பிரணாதபதி